இந்த முகுத் என்கின்ற இந்த ராணுவ வீரனை கொண்டாடுகின்ற விதமாக கதையை சொல்லப்படுவதற்கு பதிலாக அவருக்கு எதிரணியிலே ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களையும் எதிரிகளாக நிறுத்தக்கூடிய போக்கு என்பது கண்டனத்திற்குரியதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த ஒரு தேசிய இனத்தை எதிரிகளாக, அந்த தேசிய இன மக்கள் வெளிப்படுத்துகின்ற உரிமை போராட்டங்களை கொச்சைப்படுத்துவதாக, ஒரு சார்புடையதாக, காஷ்மீரி மக்களினுடைய தரப்பை பற்றியே பேசாமல் ஒரு தரப்பு நியாயத்தை மட்டுமே சொல்லி காஷ்மீரி மக்களை எதிரிகளாகவே சித்தரிக்கக்கூடிய போக்கு இந்த படத்தில் நுணுக்கமாக காட்டப்படுகின்ற காரணத்தினால் அந்த படத்தினுடைய மைய கருவான இந்த காஷ்மீரத்திற்கு எதிரான அரசியலை கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பாக அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரும் அந்த படத்தினுடைய இயக்குனருமாக இருப்பார்கள். அங்கே நீண்ட காலமாக ஒரு ஜனநாயக போராட்டங்களை நடத்துகின்ற தலைவர்களை கூட அதில் ஒரு எதிரிகளை போல சித்தரிப்பது என்கின்ற போக்குகள் எல்லாம் இந்த படத்திலே விரிவாக காட்டப்பட்டிருக்கின்றன. இதுல என்ன கொடுமைன்னா, இந்த யாசின் மாலிக் அவரை கூட்டிட்டு வந்து இங்க கூட்டம் நடத்தின நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் போய் உட்கார்ந்து படத்தை பாராட்டுறாரு. நான் கேட்கிற வெக்கமா இல்லையா? ஒரு தேசிய இன விடுதலை பத்தி நாங்க தமிழீழம் சொல்லிட்டு உட்கார்ந்து வசூல் பண்ணது மட்டும் இல்லாம அதை பத்தி எந்த போராட்டத்தையும் 15 வருஷமா எதுவும் நடத்தாம இப்ப காஷ்மீர் மக்களுக்கு தேசிய இன விடுதலைக்கு எதிராக ஒரு படத்தை வந்திருக்கு. அந்த படத்தை கட்டி தழுவி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன் நான். அவங்க சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு ஒரு முழக்கத்தை போட்டு போடுறாங்க. இந்திய ராணுவத்தில் என்னைக்கு ஜெய் பஜ்ரங் பலி போடுறாங்க? நான் கேட்கிறேன். ஒரு இந்துத்துவ RSS முழக்கத்தை என்னைக்கு போட்டாங்க? அப்ப நாங்க பலகாலமா சொல்லி வருகிறோம், கமலஹாசன் என்பவர் ஒரு சங்கீதா, அவர் ஒரு சங்கீதா, அவர் இஸ்லாமிய வெறுப்பை தொடர்ச்சியாக கக்கி வரக்கூடிய ஒரு நபர். அவர் இஸ்லாமியர்கள் மீது கடுமையான வெறுப்பு கொண்ட ஒரு நபர் இல்லைங்க. நான் சில காலத்துக்கு முன்பு, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்திய ராணுவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி ஒருத்தர் இந்திய ராணுவத்தை ஒரு மத சார்பானதாக மாத்தாதீங்க வெளிப்படையா பேசினார். இந்த படம் என்ன சொல்லுது? ஜெய் பஜ்ரங் பலின்னு ஒரு இந்துத்துவ அமைப்பா காட்டுது. அங்க இருக்க முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, மத்த மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க ராணுவத்தில், அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த படம் ராணுவத்திற்கும் எதிரான படமாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பெரும் திரளான மக்களுக்கு எதிரானதாக இருக்கு. இது வந்து அடிப்படையில் ஒரு சங்கி படம் தான். அது கதை வேறு கதையாக இருக்கலாம், ஆனால் சங்கித்தனமாக எடுக்கப்பட்ட படம். ஒரு இந்துத்துவ மனநிலையோடு கமலஹாசன் எடுத்த, அவர் ஒப்புதல் இல்லாமல் இதெல்லாம் வராதுங்க. அவர் எல்லாத்தையும் தலையிடுவார். அவர் இந்த படத்தை போய் தேர்ந்தெடுக்கிறார்ல, அவர் வாழை மாதிரி ஒரு படத்தையோ தங்கலான் மாதிரி ஒரு படத்தையோ தேர்ந்தெடுக்கல இல்லையா? அவர் இந்த மாதிரி ஒரு லப்பர் பந்து மாதிரி படத்தை எல்லாம் தேர்ந்தெடுக்கல, அவர் இந்த மாதிரி படத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அவர் கதையை முழுக்க வாசிச்சுட்டு அந்த அடிப்படையில் தான் எடுத்திருப்பார் அவர். அப்ப அவருடைய வக்கரம் தொடர்ச்சியாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இது அடிப்படையில் இந்திய ராணுவத்தை ஒரு மத சார்புடைய ராணுவமாக காட்டுகின்ற முயற்சி இந்த படத்தில் இருக்கிறது. பிஜேபி பதவியில் இருக்கும் பொழுது ஹேராம்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. இதெல்லாம் புரியாம எடுக்கிறாங்களா? மணிரத்னம் படம் எடுத்தார், ரோஜான் படம். எப்ப இந்த ஜெக்மோகன் அத்தனை பேரை கொலை செய்த போது சர்வதேச அளவில் அமெரிக்காவினுடைய அதிபர் அவரே கண்டனம் தெரியும், அவங்களே கொலை பண்றவங்க தான், அவங்களே கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொலையை பண்றாங்க. 5 லட்சம் பேர் ஊர்வலமா வர்றாங்கன்னா துப்பாக்கி BSF வச்சு துப்பாக்கியில் சுடுறாரு. நூத்துக்கணக்கான பேர் செத்து போறாங்க, கணக்கே இல்லை செத்து போறாங்க. அப்ப ரோஜா படம் வருது. அந்த ரோஜா படத்தில் என்ன காமிச்சாங்க? அந்த தீவிரவாதிகளா இங்க கோயம்புத்தூர்ல அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிச்ச பையன் இங்க இருந்து போறான், இங்க இருக்க முஸ்லீம் எல்லாம் தீவிரவாதி அங்க போறான். யார் பண்ணாரு? மணிரத்னம் பண்ணாரு. இவர் சொந்தக்காரர். 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. அது என்னவா போகுதுன்னு தெரியல. அது பயமா இருக்கு. சமூகத்துக்கு எதிரான படத்தையே பண்றது. நான் கேட்க, தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லையா? இதே பிரச்சனை, இதே மாதிரி பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய மீனவன், அவன்கிட்ட காதல் கிடையாதா? அவன் மனைவி, அவன் குழந்தைக்கு அந்த விருப்பம் இல்லையா? முகுந்த் வரதராஜனோட மனைவி என்ன துயரப்பட்டாங்களோ அதே துயரம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீனவனுக்கு இருக்குது. ராஜ்கிரன் ஒரு மீனவன் கல்யாணமாய் 40வது நாள் சித்திரவதை செய்து படுகொலை செய்யப்படுறான். அந்த மனைவிக்கு அந்த மனைவி அழுதுவே சொல்றாங்க, கல்யாணமான நாளும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்ப, நல்லா பேசிட்டு நல்லா பாத்துக்கிட்டாரு, 40 நாள் போயிட்டாரு அப்படின்னு. அந்த துயரத்தை என்னன்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் மனித துயரம் இல்லையா? அதெல்லாம் அவருக்கு படமே வராது. தமிழனை பத்தி எந்ததுமே வராது. தமிழன்னா தெனாலியில் இருக்க மாதிரி பயந்தாங்குழியா இருப்பான். முஸ்லீம்னா அங்க தீவிரவாத காஷ்மீர்ல இருப்பான். இதுதான கதை? இதான் கதையா? அப்ப கமலஹாசன் என்ன அரசியல் இங்க கொண்டு வர்றாரு? இல்ல, இங்க ஜாதி அரசியல் பேசுறது. ஜாதி அரசியல் நுணுக்கமா வெளிப்படையா பேரை வச்சு
ஏதோ நாயுடுன்னு படம் எடுப்பாரு, அல்லது அந்த நாயுடு இந்த நாயுடுன்னு படம் எடுப்பாரு, ஜாதி பேரவை நேரடியாக வெளிப்படையா சொல்லுவாரு. இது வரைக்கும் அவர் வந்து தமிழ் சமூகத்துக்கு பயன்பட்ட மாதிரி ஒரு திரைப்படத்தை சொல்லுங்க நீங்க. அவர் ஒரு தனி கலைஞராக நம்ம ரசிப்பதெல்லாம் வேறங்க. அரசியலா வந்ததுன்னா அயோக்கியத்தனமான அரசியலை செய்கிறார். வெளிப்படை இதே வார்த்தை, அயோக்கியத்தனமான அரசியல். அதை நான் தகவல்லாம் எடுத்து சொல்லிட்டேன். ராஷ்டிரிய ரைபிள் என்ன பண்ணுதுன்னு பாலகோபால் எழுதுன ஆவணத்தையும் காமிச்சாச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் அவர் தாங்க பதில் சொல்லணும், நீங்க தான் கேட்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.